ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். முதற்கட்ட கள ஆய்வில் கூட அதிமுக இங்கே முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரி, அந்த நேரத்தில் பிரச்சாரம்லாம் ஆரம்பிக்கல, யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. நமக்கு கேண்டிடேட்ஸ் கூட சில நேரங்களில் நமக்கு அறிவிக்கப்படாத நேரத்தில் தான் கள ஆய்வு நடந்தது. ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சென்ற முறை 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவுடைய பாலசுப்ரமணியன் வெற்றி பெற்றார். அப்பொழுது பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் 76.80%. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா 90.99%, கிட்டத்தட்ட 91% வச்சுக்கிங்களேன் பதிவாயிருக்கு. இதுக்கு காரணம் எஸ்ஐஆர் ஒரு காரணமாக. ஏன்னா போன முறை வாக்காளர்கள் எண்ணிக்கைங்கிறது 2,60,60,000 இருந்தது. இப்போ 2,24,000 தான் இருக்குது. ஸோ அந்த வாக்கு நீக்கம் அது காரணமா இல்லை தாவேகாவின் தாக்கமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம் சார். இப்படி கூடியிருக்குதே, ஒரு 14% கூடியிருக்குதே வாக்கு சதவீதம். இதற்கு காரணம் என்ன? வாக்காளர்கள் நீக்கமா, எஸ்ஐஆர், இல்லை தாவேகாவின் தாக்கமா? இந்த தொகுதியை பொறுத்தவரையில் தாவேகாவின் தாக்கம். சுமாரா ஒரு 30,000 40,000 வாக்குகள் பெறாங்க தாவேகா. இதுல பார்த்திபன் மாவட்ட செயலாளர் இந்த இடத்துல தாவேகாவில களமாடுறார். விஜய் தமிழன் பார்த்திபன். ஆமாங்க. அதே சமயம் அந்த பகுதி சேலம் தெற்கு தொகுதியை பொறுத்தவரையும் ஏடிஎம்கே கோட்டை அப்படி சொல்லுவாங்க. அந்த ஏடிஎம்கே கோட்டையில ஓட்டை விழுந்திருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேகா இவ்வளவு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் வந்திருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஓமலூர் இதே எண்ணிக்கை வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது சேலம் தெற்குல இந்த எண்ணிக்கை வந்திருக்குது. இதனால விஜய் எனக்கு வாக்களிக்க சொன்ன குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி பின்னாடி சொல்லியிருக்கிறார். அதையும் கவனிக்கணும். குழந்தைகளுடைய தாக்கம் இந்த தொகுதியிலும் இருந்திருக்கலாம். அதே சமயம் ரசிகர் மன்றம் இங்க சரியானபடிகள் வேலை செஞ்சிருக்கலாம். அதனால பார்த்திபன் அவங்க 30,000 40,000 வாக்குகள் பெறாங்க. இதுல ஏடிஎம்கே சார்பா 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்துருக்குறாங்க. திமுக சார்பா 2,000 ரூபாய் இந்த தொகுதியில வாக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்றவங்க யாரும் வாக்கு எதுவும் கொடுக்கல. இந்த பகுதியில பின்னடைவுன்னு பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம், ரபடிசம், கஞ்சா, இந்த மாதிரி சுற்று சூழல் கேடு, அந்த சாக்கடைகள் கிளியர் பண்ணி கொடுக்காதது, மழை பெஞ்சதுன்னா இடுப்பளவு தண்ணீர் போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட அந்த ஏடிஎம்கே வாங்கிட்டு வந்த வாக்கு வித்தியாசங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கா குறைஞ்சிக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. இது சரியானபடிக்கு இவங்க ஏடிஎம்கே கவனிக்கலன்னு சொன்னா சேலம் தெற்கு தொகுதியில் அவங்களுக்கு கஷ்டகாலமா போயிடும். ஏன்னு சொன்னா ஏடிஎம்கே வெற்றி பெறுது இந்த தேர்தல்ல. ஆனா வெறும் 5,000 வாக்குகள் வித்தியாசத்துக்குள்ளாரதான் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. காரணம் தாவேகாவுடைய தாக்கம். அவங்க அந்த தாக்கம் இவங்களுடைய இந்த குறைகள் மக்கள்கிட்ட இவங்க தொடர்ந்து ஏடிஎம்கே ஜெயிச்சு வந்தாலும் கூட மக்களுடைய பிரச்சனைகள் இவங்களை கையில எடுத்து செய்யாதது கூட. என்ன செய்யறது, நாம கட்சியில இருக்கிறோமே, இருந்ததுனால நம்ம கட்சியை கைவிட்டக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா மக்களை இவங்க கைப்பிடிச்சு தூக்கி விடுறாங்களா வேட்பாளர்கள் எம்எல்ஏ ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறங்கிறது கேள்விக்குறியாதான் இன்றளவு மக்கள் வைக்கிறாங்க. இந்த தொகுதியில ஏக்கம் என்னன்னு சொன்னா, ஜெயிச்சு வந்துவிட்டு ஒரு முறையாவது அந்த தொகுதி பக்கம் எம்எல்ஏ வந்துட்டு போக சொல்லுங்கன்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா அவங்க கட்சிக்காரரே இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. அதனால இந்த முறையும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது, ஏழை துளிர் விடும். சேலம் மாவட்டம் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு நம்ம பண்ணியிருந்தது. அந்த வீடியோவை யாராவது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்கள். இந்த தேர்தலில் பிந்தைய கணிப்பும் அதுவும் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட் வரும்பொழுது நம்ம கிராஸ் செக் கூட பண்ணியிருக்கலாம். காரணம், திரு சீனிவாசன் அவர்கள் கள ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார். என்னென்னா,
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. லோகநாதன், வினோத் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் வெளியிலேருந்து வந்திருக்கிறவங்க. ஆனால் அந்த பகுதியுடைய மண்ணின் மைந்தராக இருப்பவர் விஜய் தமிழன் பார்த்திபன். அவர் அந்த விஜய் ரசிகர் மன்ற தலைவர்லேருந்து அங்கே மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவருக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு நோன் ஃபேஸு. அதனால அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு முதற்கட்ட கள ஆய்விலேயே சொன்னார். இப்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா 30,000 to 40,000 எப்படி ஓமலூரில் பெரிய அளவு வாக்குகள் வாங்குறாங்களோ அதே போல் இங்கேயும் 40,000 வரைக்கும் வாக்குகள் வாங்குவாங்க. அதனால் சேலம் தெற்கு அதிமுகவின் கோட்டை என்று சொன்னதில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த முறை எப்படியோ தலை தப்பிச்சிரும், ஒரு 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வினோத் ஜெயிச்சிருவார். ஆனால் இது தொடர்ந்தால் அதிமுகவிற்கு அந்த தொகுதியே கைவிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோடு இந்த விஷயத்தை சீனிவாசன் அவர்கள் பதிவு செய்கிறார். ஆகவே சேலம் தெற்கு இலை துளிர்க்கும், ஆனால் எச்சரிக்கையும் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீடிவியுடைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.